இந்தியாவின் மகான் சக்கரவர்த்தி அசோக்கின் சிறப்பியல்பான மாற்ற கதைக்காக நினைவு கூறப்படுகிறார். கலிங்கத்தின் இறப்பு மற்றும் அழிவால் அதிர்ச்சி அடைந்த அவர் புத்த மதத்தை ஏற்று வன்முறையை கைவிட்டார். ஆனால் இந்த படம் ஒரு புராணம் மட்டும்தான் என்று நாங்கள் உங்களிடம் சொன்னால் அது அவரது உண்மையான நோக்கங்களை மறைக்க சுலபமான தற்காப்பு வெறுமனே. 275வது கிம்பி திடீர் என தனது தந்தை பிந்துசாராவின் மரணத்திற்கு பிறகு அசோகன் பாட்டலிபுத்திராவின் பேரரசு தலைநகரத்தில் கட்டுப்பாட்டை பெற்றார். கிரேக்க கூலி வீரர்களின் உதவியுடன் தனது குடும்பத்தில் உள்ள அனைத்து ஆண் போட்டியாளர்களையும் 99 தமையர்களையும் கொடூரமாக கொன்றார். அதிகாரத்திற்கான தனது இடையறாத தேடலின் இரண்டாவது குறியாக கலிங்கம் இருந்தது. குரூர மன்னனாக அறியப்பட்ட அவர் அனுமானங்களுக்கு ஆளான ஒருவர். தெற்கு கிழக்காசியாவுடன் இருப்பதற்கான வர்த்தக வழிச்சாலைகள் மீது கட்டுப்பாடு எடுக்க ஆசைப்படினார். அதனால் கலிங்கத்தை கைக்கொள்ள முயன்ற போது அதை வெல்ல எவ்வித செய்திகளுக்கும் உலகியல்களையும் பணியின் தொகையாக செலவு செய்தார். முக்கிய கூறுகைகள் சொல்லுவதைப்படி அசோக காளிங்கத்தின் இடிபாடுகளை பார்த்தபின் புத்த மதத்திற்கு மாறினார் என்று கூறப்படுகிறது. ஆனால் குறுகிய பாறை காவியம் காளிங்க போரை விட 2.5 ஆண்டுகளுக்கு முன்பு புத்த மதத்திற்கு மாறினார் என்றும் மாறுவதற்கு முன்னர் பல வருடங்கள் முன்னரே புத்த மதத்தினருடன் உறவுகள் இருந்ததை குறிப்பிடுகிறது. அவரது மதமாற்றம் போருடன் தொடர்பில்லை என எந்த புத்த நூலும் கூறவில்லை. அப்போதே அசோகனை புகழ்ந்தவர்களும் சர்லஸ் அலென் போன்றோர் அவரது மதமாற்றம் கலிங்க சம்பவத்திற்கு முன்பே நிகழ்ந்ததாக ஒப்புக்கொள்கிறார்கள். அசோக வர்த்தம் போன்ற புத்த நூல்கள் அசோக்கின் மதமாற்றம் நடந்த பிறகும் பல ஆண்டுகள் கழித்து எப்போதும் ஜைன மற்றும் ஆசிவிகா பிரிவினரை எதிர்த்து செய்யப்பட்டது என அடிக்குறிக்கின்றன. ஆக அசோக்கர் உண்மையில் மாறினாரா அல்லது நெஹ்ருவின் சமசுகவாத திட்டத்திற்கு வேர்களை வழங்க சத்தியம் வெறுமனே மறைக்கப்பட்டதா?